நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டு நீங்கள் எழுதுங்க. அப்படி எழுதினா உங்களுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொல்கிறத எழுதுறதுக்கு காசு தரவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே இந்த மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்கிற இந்த சீரீஸில் உண்மையிலே நான் இந்த வாழ்க்கிற காலகட்டத்தில் ஏதாவது சந்தர்ப்பத்தில் செஞ்சு எனக்கு $1 சரி லாபமாக வந்த பிஸ்னஸ்களை தான், அந்த மாதிரி சைட்களை தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் இந்த மாதிரி 3 சைட் அல்லது 3 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 3மே நான் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் செஞ்சு பார்த்து அது எனக்கு சக்ஸஸ் ஆன விஷயங்கள். இந்த வீடியோவில் அந்த மாதிரி 3 வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 3மே நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எந்த வாழ்க்கையில் செஞ்சு $1 சரி லாபமாக எடுத்த வெப்சைட்டுகள். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறது அப்வொர்க்னு சொன்னால் இது எப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஃபைவர் மாதிரி தான். உங்களுக்கு என்ன சரி ஒரு ஸ்கில் இருக்குது அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் அதுக்குன்னு சொல்லி ஒரு கீக்கை க்ரியேட் பண்ணிடலும். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணிடலும் நல்லா அப்படின்னு சொன்னாக்க ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எனக்கு செய்யலும் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் யார் சரி உங்கள்கிட்ட வந்து செஞ்சு தர சொல்லுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இது மினிமம் $5 ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது நீங்கள் செய்கிற வேலைக்கு குறைஞ்சது நீங்கள் $5 சார்ஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி போட்ட உடனே ஒரு போஸ்ட் பண்ண உடனே எனக்கு இந்த வேலை தெரியும் அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு யாராவது வேலை தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவருக்கு, அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு. ஸோ அவர் உங்களை நம்பணும், உண்மையில் உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்ய இயலும் அப்படின்னு சொல்லி நம்பணும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேறு வேலை செஞ்சுருப்பீங்க, உண்மையாக உங்களுக்கு ஏதாவது வேலை தெரியும்னு சொன்னால் அவங்களே அந்த சைட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க சொல்லணும். ஃபைவரில் வந்துட்டு ஃபோட்டோஷாப் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஃபோட்டோ, வீடியோ எடிட்டிங், வெப்சைட் க்ரியேஷன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசஸ்மெண்ட் பண்ணுறது, ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரு இ-காமர்ஸ் சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேட்டா என்ட்ரி லெவல்லேருந்து ஹை லெவல் ஸ்கில் உள்ளவங்க வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த அப்வொர்க். இப்போ அப்வொர்க்ஸில் இருக்கிற கொஞ்சம் நல்ல விஷயங்களை பார்ப்போம். ஸ்கில் இருந்தால் கொஞ்சம் சரி ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால் உழைக்கக்கூடிய வெப்சைட்டுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன ப்ரீவியஸ் வீடியோவிலையும் 2 சைட் அல்லது 3 சைட் இந்த மாதிரி ஸ்கில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய வெப்சைட் சொல்லியிருந்தேன். அப்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சைட்டுக்குள்ளே இவங்க ஒரு லக்ஸரியஸ் சைட் அந்த மாதிரி இவங்க பேர் எடுத்துருக்காங்க. அதாவது அப்வொர்க்கில் வர எல்லா வேலையுமே ஒரு ஹையர் பே லெவலில் இருக்கும். $5 பே பண்ணுறதுலேருந்து தான் அந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் $5,000 $10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாபுகள் அங்கே இருக்குது. அதுக்குரிய ஸ்கில் உங்களுக்கு இருக்குமென்னு சொன்னால் ஒரே டைமில் $5,000 $10,000 சொல்லிவிட்டு நீங்கள் உழைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கண்டு சில ஸ்பெஷல் செக்ஷன்கள் அப்வொர்க்கில் இருக்குது. அது ஒன்று. அடுத்தது அப்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அங்கே போஸ்ட் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்துக்கிட்டு அவங்களோட டாஸ்க்கை எவ்வளோ வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடலுமோ அவ்வளோ வேகமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆட்களை மட்டும்தான் அதை செலக்ட் பண்ணி அவங்க போடுறாங்க. ஸோ உண்மையில் உங்களுக்கு அங்கே வேலை செய்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கில் இருக்குது. அதே நேரத்தில் அந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு பிடிச்சிட்டேன்னு சொன்னால் ரொம்ப வேகமாக நீங்கள் டாஸ்க்கை செஞ்சு முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பேமெண்ட் ஒரு பிரச்சனையே கிடையாது. பேமெண்ட் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற அதே நேரத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும். அதே நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ் போகணும், டை கட்டணும், ஷூ போடணும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் விரும்பின நேரத்தில் விரும்பின இடத்துல இருந்து நீங்கள் டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் செய்கிறதுக்குரிய கொஞ்சம் சரி ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது அவங்களோட புது ஸ்ட்ரக்சர் வந்துக்கிட்டு ஸ்கேம்களை எலிமினேட் பண்ணுது. அதனால் உண்மையிலே உங்களுக்கு கொஞ்சம் சரி ஸ்கில் இருக்குமென்னு சொன்னாக்க உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஃபைவரில் நீங்கள் ஒரு இருக்கிற ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண வேணும் அப்படின்னு சொன்னாக்க சின்ன ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டி வரும். அது பெருசாக கிடையாது. ஸோ சின்ன ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற நேரத்துக்கு தான் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதால் என்ன மாதிரி லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓவரால் பார்க்குற நேரத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு $1,000 கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று ஆகும். ஆனால் இப்படி செய்கிறதால கண்டவங்க அடுத்தது இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இதில் அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறவங்க சரியான குறைவாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு காசு கொடுக்கணுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு $1,000 அதை எதுக்கு கொடுக்கணும், அடுத்தது என்கிட்ட அந்த மாதிரி காசு இல்லைன்னு நினைக்கிறவங்க உண்மையிலே ஸ்கில் லெவல் குறைஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அந்தந்த துறையில் அந்த ஸ்கில் லெவல் குறைஞ்சவங்க தான் அந்த பிரச்சனை வரும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமென்னு சொன்னால் அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் $1,000 கொடுத்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரீலான்சரில் சரி ஃபைவரில் சரி 100 பேர் அப்ளை பண்ணுற ஒரு ஜாபுக்கு இங்கே அதே ஜாபை கொண்டு வந்து இங்கே அப்வொர்க்கில் போட்டாங்கன்னு சொன்னாக்க அதுக்கு 10-12 பேரோ தான் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ காம்படிஷன் ஆட்டோமேட்டிக்கலாக குறைய போகுது. அந்த காம்படிஷனுக்குள்ளே வாரவங்க உண்மையில வேலை தெரிஞ்சவங்களாக இருக்க போகிறாங்க.
ஸோ அந்த நேரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வேலை கிடைக்கிறது ஒரு கஷ்டமாகவே இருக்காது. அடுத்த நான் ரெண்டாவது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற சைட் வந்து ரெபிட் ஒர்க்கர்ஸ். இது ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ண மைக்ரோ ஒர்க்கர்ஸ் மாதிரி தான், ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொதுவாக இந்த ரெபிட் ஒர்க்கர்ஸில் வந்து நீங்கள் 1 minute கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க்கு 10 cents உங்களுக்கு தருவாங்க. ஸோ 10 minutesல உங்களுக்கு 10 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எழுமன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற காசு $1. ஸோ 10 நிமிஷத்துக்கு $1 அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு வச்சு கேளும். அடுத்தது மைக்ரோ ஒர்க்கர்ஸை விட ரெபிட் ஒர்க்கர்ஸில் வந்துக்கிட்டு இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சைன் அப் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி, பெரிய ஃபார்ம்லாம் கிடையாது. சும்மா ஒரு 4-5 லைன் தான் வரப்போ 4-5 ஃபீல் தான் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய அந்த டாஸ்க் வந்துக்கிட்டு இதில் கடுங்கூட, அதாவது தொடர்ந்து டாஸ்க் வந்து இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்ட கண்ட்ரியில் இருந்து தான் இவங்க வரணும் அப்படின்னு சொல்லியும் டாஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து மட்டும்தான் எங்களுக்கு ஆக்கல் வேணும், யூஎஸ்லேருந்து மட்டும்தான் எங்களுக்கு ஆக்கல் வேணும் அப்படி சொல்லி இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவிலேருந்து மட்டும்தான் சொல்லி எந்த ஒரு டாஸ்க்கும் கிடையாது அதில். ஆனாலும் இன்டர்நேஷ்னல் டாஸ்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இன்டர்நேஷ்னல் டாஸ்க்கள் வந்துக்கிட்டு ரெபிட் ஒர்க்கர்ஸில் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஸோ மைக்ரோ ஒர்க்கர்ஸில் டாஸ்க் முடிகிற நேரத்துக்கு நீங்கள் எங்கே வந்து ரெபிட் ஒர்க்கர்ஸில் செய்யலாம். ஸோ ரெபிட் ஒர்க்கர்ஸில் டாஸ்க் முடிகிற நேரத்துக்கு மைக்ரோ ஒர்க்கர்ஸில் போயிட்டு நீங்கள் டாஸ்க் செய்யலாம். ஸோ ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டு ஜாப்ஸ் இருந்துகிட்டே இருக்க போகுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஒரு தொகையை நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அடுத்தது த்ரெஷ்ஹோல்டும் வந்துக்கிட்டு ரொம்ப சின்னது, அதாவது நீங்கள் $8 ஒரு $8 ஏர்ன் பண்ண அப்புறமே நீங்கள் உங்களோட காசை வந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னு சொன்னாக்க இவங்க பே பண்ணுறது பேபாலுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் பேபாலுக்கு வந்துக்கிட்டு வித்ட்ரா பண்ணுறது இலங்கையிலேருந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதுக்குன்னு சொல்லி 1-2 வழிமுறைகள் இருக்குது. அது எப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டாகவும் நிறைய டாஸ்க்கும் இருக்கிற இந்த ரெபிட் ஒர்க்கர்ஸ் பற்றி தனியாக நான் எப்படியும் ஒரு வீடியோ செய்வேன். அந்த நேரத்துக்கு அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 3ஆவதாக நான் சொல்ல போகிறது தான், சொல்கிறத கேட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காசு வர்றது. எவ்வளோ மட்டும் கொலைகளாம் தெரியுமா இதில்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இட்டாலியில் இருக்கிறான். அவன் இப்போ நான் வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செய்கிறான். நான் இப்போ வேலை செய்கிற அந்த ஃபுல் டைம் கம்பெனியில் வேலை செய்கிற அந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச வேலை இங்கே தான். இந்த வெப்சைட்டோட பேர் வந்துக்கிட்டு பபிள் டைப். இதில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னாக்க அவங்க உங்களுக்கு டாஸ்க் அனுப்புவாங்க. பபிள் டைப்பில் இருந்துட்டு உங்களுக்கு டாஸ்க் வந்துக்கிட்டு அனுப்புவாங்க. அந்த டாஸ்க் என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல யாரோ 2 பேரோ 3 பேரோ இல்லை ஒரு கொஞ்சம் பேர் பேசுகிற ஒரு கிளிப்பாக இருக்கும். அந்த கிளிப்பில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். அவ்வளவுதான் நீங்கள் செய்கிற வேலை. இதுக்கு வந்துக்கிட்டு மினிமம் ஒரு $8 அப்படி நீங்கள் சம்பாதிக்கலாம். மந்த்லி $500, அதாவது ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் கிட்டத்தட்ட ஒரு 95,000 குறையாமலுக்கு நீங்கள் மந்த்லி உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலையாக இருக்காது. உங்களுக்கு இங்கிலீஷை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலும், யாரும் சரி கதைக்கிற இங்கிலீஷ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலும்னு சொன்னாக்க மாதம் ஒரு $500 குறையாமலுக்கு நீங்கள் உழைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய மெயின் விஷயம் வந்துக்கிட்டு என்னென்னு சொன்னால், ஃபோனில் யார் சரி பேசுகிறாங்க, இல்லை 2 பேர் ஒரு சந்தியில் அப்படி நின்றுட்டு பேசுகிறாங்க, அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த இங்கிலீஷை விளங்கி டைப் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ½ போகும். நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு ½ கிளிப் ஒன்று அனுப்புவாங்க. அந்த கிளிப்பில் வந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல 2 பேர் பேசுகிறது 3 பேர் பேசுகிறது இருக்கும். அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி அவங்களுக்கு மறுபடி அனுப்பணும். இப்போ நீங்கள் அனுப்புகிறது ஒரு 90% கூட கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு அவங்க வேலை தர தொடங்குவாங்க. இந்த வேலை வந்துக்கிட்டு கிடைச்ச அப்புறம் ஒரு காமனான மார்க்கெட் பிளேஸ் ஒன்று இருக்கும், ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்துக்கிட்டு அவங்க டாஸ்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் போயிட்டு வேகமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் இட்டாலி ஃப்ரெண்ட் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவன் வந்துக்கிட்டு இந்த $500 ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட் பிளேஸை விட்டுட்டு இங்கே நான் எப்படின்னு சொன்னாக்க, ஏன்னு சொன்னாக்க இப்போ நான் வேலை செய்கிற கம்பெனியில் அவனுக்கு இதை விட கூட காசு கொடுக்குறாங்க. ஃபுல் டைம் அவன் வேலை பார்க்கலாம், ஆனால் அவன் எங்கேருந்து வேலை பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போ அவனுக்கு ஏற்கனவே கிடைச்ச காசோட கூட காசு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதால இப்போ வந்துக்கிட்டு நான் வேலை செய்கிற கம்பெனியில் அவன் வேலை செய்கிறான். ஆனால் பொதுவாக சாக்கண்ட்ரியில் இருக்க எல்லாருக்கும் $500 மாதம் வருது அப்படின்னு சொன்னாக்க அது நீங்கள் நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஒரு பப்ளிக் செக்டர்லேயோ எடுக்கிற காசை விட ரொம்ப அதிகமான காசு $500 per month அப்படின்னு சொல்கிறது. ஸ்ரீலங்கன் மணியில் ஒரு 90,000 95,000 உங்களுக்கு மந்த்லி உழைக்க இயலும்னு சொன்னால் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலை யோசிச்சு பாருங்கள். அதில் உங்களுக்கு $500 மந்த்லி ஏர்ன் பண்ண இயலுமா?
முடியாது. பெரும்பாலானவங்களுக்கு முடியாது. எல்லாருக்கும் முடியாதுன்னு சொல்லலை, பெரும்பாலானவங்களுக்கு ஒரு 90% ஆனவங்களுக்கு முடியாது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்கில் கொஞ்சம் இருக்குது, யாரும் சரி பேசுகிற இங்கிலீஷ் உங்களுக்கு கேட்டால் விளங்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற தொழிலை விட ஒரு பார்ட் டைம் செஞ்சு $500 ஒரு 95,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ் உங்களுக்கு உழைக்கலும்னு சொன்னால் செய்யாமல் இருப்பீங்களா? ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த ஐஎம் ரிஃபாஸ்ட் சேனலில் வந்துக்கிட்டு நான் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன், அதே நேரத்தில் ட்ராவல் வீடியோவும் போடுறேன். ஸோ இது என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 2 வீடியோ உங்களுக்கு 2 டைப்பான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா, எந்த வீடியோ நான் அதிகம் செய்யணும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே நான் இன்னொரு ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மைக்ரோ ஒர்க்கர்ஸில் போய் யார் சரி ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மூன்று வகையான டிஃப்ரெண்ட் சைட்டுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஏழுமோ அதை வச்சு செய்யக்கூடிய சைட்டுகள். இதில் எந்த சைட் சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக செப்பரேட்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு ஒன்று நான் உங்களுக்கு செய்வேன். இப்போதைக்கு அவ்வளவுதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். Share knowledge. I'm fun. I'm software engineer. I'm a digital nomad. I'm a food lover. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend, and I am Rifas.